காட்சி வந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானார் வந்து இறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு பாண்டிச்சேரி. முதல் உத்தரவு பாண்டிச்சேரி. நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் ஒன்று மனசாட்சி, அது தெய்வத்தின் சாட்சியமாம். நான் உத்தரவு கொடுத்து குழந்தைவரம் பெற்று வெற்றி அடைந்து வந்த செல்ல மகன் கால் சொல்லலாம். பாண்டிச்சேரியா உனக்கு? பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரி மாவட்டமா? ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனின்றி ஏறு ஏது மாறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பிள்ளைக்கு குழந்தை வர வேணும்னு சொன்னேன். ஆம்பளை பிள்ளை பிறப்பா, ராஜாராம்னு பேர் வைடான்னு. ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டானா? ஆனா பேர் மட்டும் நான் சொன்ன பேரை வைக்கலையே, ஒத்து வரல. அதே மாதிரி உன்னுடைய வியாபாரத்தை வெற்றியாக்கி தரோம்னு சொன்னேன். இப்ப திசை தவறாமல் தளராமல் வெற்றி நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து ஒரு வீடு ஒண்ணு அமைச்சு தரத்துக்கு இன்னைக்கு உத்தரவுல தான் உன்னை கூப்பிட்டேன்டா. கால் ஒன்று வா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமும் இல்லை, விதி செய்த குற்றமும் அன்றி வேறு ஏதம்மா. வேற என்னப்பா வேணும்? உன் கடனை தீர்த்து தாரேன், வீடும் வாங்கி தாரேன். இந்த பணத்தை கொண்டு போய் வீட்டில் வை, செல்வம் பெருகும், ஐஸ்வர்யமாக இருக்கும். சாமி, நான் ஒரு தொழிலை ஆரம்பித்து நஷ்டப்பட்டிருக்கேன், அதை எனக்கு சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தவங்க வாங்கப்பா, கால் வந்துட்டு வரலாம். கடை கிடக்கு. நீ இருக்க இடத்துக்கும் கசாப் கடைக்கும் எவ்வளோ தூரம்? நடந்து போயிடலாம். குதிரை அந்த பக்கம் போகுது, அதான் கேட்டேன். பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்கும் தெருமுனையில். என்னன்னா அங்கே தள்ளி போலாம். முனியேஸ்வரர் வராரா? இருக்காரா? அந்த லாஸ்ட்ல ஒரு தெருவனுடைய கடைசியில் வரார. கால் வந்துட்டு வா. வா. உன் தொழிலில் நான் தடையில்லாமல் நான் காப்பாற்றி தந்துருந்தேன். கடன் படாமலும் வெற்றியாக்கி தரேன். ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து நீ ஏமாந்துருக்க. ஏமாந்து பணம் வந்தா உறவு இருக்காது, உறவு இருந்தா பணம் இருக்காது. உறவு வேணுமா பணம் வேணுமா? ரெண்டும் தர முடியாதுப்பா. ஏதாவது ஒன்று தான் கொடுக்க முடியும். பணம் வந்தா போதும். உறவை பற்றி கவலைப்படலையே. உன் மச்சின உன் மூஞ்சிலே முடிக்க மாட்டா, ரூபாயை தந்துருந்தேன். கால் வந்துட்டு வா. உண்மையை தானே சொல்லணும், பொய் பேசக்கூடாதுல்ல. அதே மாதிரி இந்த பிள்ளையினுடைய ஆழ் மனதை பார்த்தேன். ஒரு 3 ஆண்டு காலங்களாகவே அவருடைய உள்மனதில் ஒரு பய உணர்வும் மன அதிர்ச்சியும் பெற்றிருக்கு. இரவில் படுத்திருக்கும் பொழுது தூக்கம் வராமல் எழுந்து இருப்பதும் மனக்கோளாறு செய்வதும் நடந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி கல்வியில் ஊக்கமில்லாத தன்மையும் திடீரென்று கை காலை உதறுவதும் போன்றது இருந்து நடக்கும். நடக்கா? கால் விட்டுருவோம். கால் விட்டு வாடா. இந்த நிலைகளுக்கு வேற எதுவும் தீய ஆவிகள் எதுவும் தொட்டிருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்துல இருக்கு. ஆவியும் தொடல, பேயும் தொடல. இது ஒரு மன பேய். ஆனால் இந்த மனதை சீர்திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வரக்கூடிய பௌர்ணமிக்கு வந்து உன் பிள்ளைய நல்லா ஆக்கிக்கலாம். வாமா, பக்கத்துல வா. இன்னையிலிருந்து உனக்கு கல்வி தொடங்கும், ஆரோக்கியம் பெருகும். நல்லா படிச்சு வருவா, டாக்டர் ஆகுவா. இந்தா ஐஸ்வர்யமா செல்வம்.
சரி. கருப்பசாமிக்கு அதே பாண்டிச்சேரி எல்லை எனக்கு தொழிலை வளப்படுத்தி தரணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? தொழில் பற்றி கேட்டிருக்கீங்க. என்ன என்ன தொழில் தான் தம்பி? கால் வந்துட்டாங்க. 1 2 3 4 5 6 வரலாம். கேட்டவரெல்லாம் பாடலாம். என்னடா தம்பி, உங்க தாத்தாவுக்கு எத்தனை பொண்டாட்டிடா? ஒன்றுக்கு மேற்பட்ட பொண்டாட்டியை காட்டுதார. யார் அது? உங்க முன்னோர்கள்ல உனக்கு தெரியல. உங்க ஆத்தா வழியில 2 பொண்டாட்டி கட்டினவன் இருக்கான். உங்க ஐயா அம்மா வழியில. கால் வந்துட்டுவான். 1 2 3 4 5 ஆ இருக்கா? கேட்டு பார்க்குறேன். வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு விநாயகரை தாண்டி தான் உன் வீட்டு எல்லைக்கு போக வேண்டியிருக்கு. ஒரு பிள்ளையாரை தாண்டி. என்ன ஒன்று சொல்ல மாட்டேங்க. அம்மன் இருக்கு, பிள்ளையார் இருக்கு. பக்கத்துல வா. அந்த இடத்துக்குள்ள நான் போய் ரொம்ப தூரமா போனோம்னா தும் 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 இசைக்கருவிகளை விற்கிற இடம் எங்கப்பா இருக்கு? மியூசிக்கு சம்பந்தமான பொருள்களை விலை பேசி கொடுக்கிற இடம் எங்க இருக்கு? உங்க மியூசிக் கத்து கொடுக்கிற இடம் சரிதானா? கால் வந்துட்டு அதான் தும் 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 தா தி தொம் வரலாம். இப்ப 2.25 ஆண்டுகளாக உன்னுடைய பண நஷ்டமும் கடன்பட்டு மனவேதனை இருக்கும். அதனால சில நண்பர்களை நம்பி தொழிலுக்காக பணத்தை போட்டுட்டு மனவேதனையால இப்ப நீ இருப்ப. இதெல்லாம் நடக்கும். ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துகிட்டு இருக்கு. அதுல உனக்கு வெற்றியாக்கி ஜெயிச்சு தாரேன். வேற என்ன வேணும்? அந்த பிரச்சனையை வெற்றியாக்கி ஜெயிச்சு தாரேன். பிறகு என்னைய பார்த்துட்டு போ. இருக்கு, நடந்திருக்கு, நடந்திருக்கு. பிறகு சொல்லு. கால் வந்துட்டு வாடா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. என்ன முருகா நீ வார? என்ன விஷயம்? முருகன் கோயில் எங்கடா இருக்கு தம்பி? கால் வந்துட்டு வா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். என்னப்பா வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்னு சொல்லு. நீ கேட்கிற வரத்தை கொடுன்னு உத்தரவானால தான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இந்த கேள்விக்கு அர்த்தம் கல்யாணம் முடிச்சிட்டியா? பொண்டாட்டி எங்க இருக்கா? அவளுக்கு உனக்கு என்ன மன வருத்தம்? அவளுக்கு கால் வந்துட்டு. அதான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரோன்னு பாட்டு பாடின. மனசார உட்கார். செய்யாத குற்றத்துக்கு பழி சொல்லுகிற மனப்பக்குவமும் உறவினர்களால் உதவி தள்ளக்கூடிய வேதனையும் விதியும் இப்போ உனக்கு நடந்துகிட்டு இருக்கு. புரியுதா? உன்னுடைய செயல்களில் குற்றம் உண்டுமா அப்படின்னு கேட்டா அப்படி எதுவும் நடக்கல. ஆனா உன்னுடைய கிரக நிலைகள் உன்னை இப்போ மனவேதனைக்குரிய சக்தியை கொண்டு வந்து விட்டுருக்கு. உன்னுடைய உயிருக்கு கண்டம் ஒரு பொழுதும் வராது. இன்னும் 29 ஆண்டுகள் உனக்கு ஆயுள் இருக்கு. இடைப்பட்ட காலத்தில் சில எதிரிகளால் தாக்கப்படக்கூடிய நிலைமை ஏற்படுமோ அப்படி என்ற ஒரு சூழ்நிலைகள் உன் கற்பனையில் தோன்றும். அப்படி ஒன்றும் நடக்கவே செய்யாது. கால் வந்துட்டு அது கற்பனைன்னு தான் சொல்லியிருக்கேன், உண்மை கிடையாது. என்ன வேணும்ப்பா? இந்தா ஆயுளுக்கு கண்டமில்லாம காப்பாத்துறேன். நிறைய பணம் கிடைக்கும். தைரியமா இருக்கு. கர்மசாமிக்கு மதுரை அரசாடும் மீனாட்சி. மதுரை மதுரை அதுக்காக மேலூர் பக்கத்தில் உள்ளவங்க வந்துடக்கூடாது. இடம் சம்பந்தமாக மனவேதனை அடைந்து வந்தது யாருப்பா? நிலம் இடம் சொந்தமாக வருத்தப்பட்டு வந்தது யாரு? மதுரை. நிலம் இடம் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டு வந்தது யாரு?
வாங்க. யாரெல்லாம் என்ன இடம் பிரச்சனை? கால் வந்துட்டுவாங்க. மாலை போட்டதாங்கள பிறகு சொல்லுங்க. 3 ஆண்டு காலங்களாக சொந்தமாக மனை அமைய வேண்டும் என்பதற்கு முயற்சி செய்து எந்த காரணத்திலும் அமையாததுக்கு வேற எதுவும் தடைகள் இருக்கா, அல்லது வேற எதுவும் மந்திர தந்திரத்தால பாதிக்கப்பட்டிருப்போமா, குடும்பத்துல ஒற்றுமை குறைவான நிலைகள் ஏற்படுத, இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும்னு கேட்கணும் நீ வந்திருக்கிற. உண்மைதானே? கால் வந்துட்டு வா. இப்பதான் நல்லா இருக்கு. சில வேண்டிதானா? இந்த தை மாதத்துல உனக்கு குடியிருக்கிறதுக்கு ஒரு மாளிகை வாங்கி தரேன். வேற என்ன வேணும்? இந்த கனியை கொண்டு போய் வை, எதிர்பாராமல் வெற்றி ஆகிடுவேன். போயிட்டு வா. கர்மசாமி, என் பிள்ளையினுடைய மனதை திருத்தி கொடுன்னு கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம். சூடு இல்லை. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. பேசாமருங்க. ஏய் பேசாமா, பொம்மநாட்டி. ஆமா, பொம்மநாட்டினா பெண்மணின்னு அர்த்தம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மந்திரத்தால உன் பிள்ளைய மசக்கி வீட்டை விட்டு கூட்டு போயிட்டாங்க. இப்ப அதனால என் பிள்ளை அங்க இருக்குமா அல்லது என்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பீங்களா ஐயா அப்படின்னு ஒரு கேள்வி உனக்கு. உன் பிள்ளைய கொண்டு வந்து சேர்த்துருந்தா அவன் மனம் திருந்தி வந்துருவான். சந்தோஷமா வெற்றி அடைவான். கடா எங்கேயும் வெட்ட வேண்டி இருக்கா? எங்க எந்த ஊர்ல இருக்காரு? ஆடி ஜாமுனு போ. கர்மசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாருப்பா? பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது. வாமா. யாருமா அந்த பிள்ளை? பொம்பளையா? கால் வந்துட்டாங்க. என்ன கருப்புசாமி? சடாமுனி ஜடாமுனி ஜடாமுனி. என்ன உங்க வீட்டு பக்கத்துல முனீஸ்வரர் இருக்காரா? என்ன விஷயம்? அங்க நல்லா கும்பிடுறீங்களா? சரி 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 சரி. ஆமா, சரி, ஓகே. என்ன வேணும் உங்க பிள்ளைக்கு? கண்ணை முடு பாப்பா. நீ கண்ணை முடுப்பா. கால் வந்துட்டு வரலாம். உட்காரலாம். உன்னுடைய வீட்டுக்குள்ள இறந்து போன ஒரு ஆத்மா ஒண்ணு வருதுப்பா. முன்னோர்களுடைய ஆத்மா. அதை கும்பிடுறீங்களா? கை விட்டுட்டீங்க. பக்கத்துல வாங்க. பக்கத்துல வா. உன் பையனை போய் நான் பார்த்தேன். அவனுக்கு மனம் சம்பந்தமான பாதிப்பு அடைஞ்சிருக்கான். நல்லா புரிஞ்சுக்கணும். மனசு சம்பந்தமாக பாதிப்பு அடைஞ்சிருக்கான். எதையும் விழித்து பார்க்க மாட்டான். யாரு சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் இஷ்டத்திலேயே இருப்பான். அவனா எந்திப்பான், அவனா போவான். இதுதான் நடக்கும். அது எப்படி ஏற்பட்டுச்சு? வேற எதுவும் மந்திர தந்திரத்தால நடந்திருக்குமா, அல்லது இது விதியின்படியே நடக்கா? இதுல திருப்பம் ஏற்படுமா ஏற்படாதா அப்படிங்கிற மனக்குழப்பம் உங்கள் மனையில இருக்கு. அவனை சீர்திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதும்னா கால் வந்துட்டுவாங்க. வரலாம். இந்த கனிய அப்படியா கட்டுவோம். அழகர் மலை கருப்பசாமியை போய் பார்த்தியாப்பா? என்ன சொல்லிட்டு வந்தேன்? இந்தா கூட இருந்து நான் காப்பாத்துறேன். அப்படி இந்த கனி அவனை சாப்பிட சொல்லு, ஜெயிச்சு தார, வெற்றி ஆயிடுவேன். பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. சாப்பிட்டு போங்க. அறகுறையா போயிடக்கூடாது. கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? வீட்டில் திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? அப்படியா? கல்வி சம்பந்தமாக மதுரை கணவன் மனைவி. உங்க மனைவி எங்க?
கணவன் மனைவியா வந்திருக்கிறவங்க வர சொல்லிருக்கையா. முத்தான முத்தலவோ. அடுத்து கடன்களால் பாதிக்கப்பட்டு வந்தது யாரு? முன்னால வந்து நில்லுங்க. வாப்பா. என்னப்பா வேணும்? என்ன பிரச்சனை? கண்ண முடுமா. நல்ல கண்ண முடு. ரெண்டு ஒண்ணுக்குள்ள கால் வந்துட்டுவாங்க. மன்னிக்க வேண்டுகிறேன், செய்த தவறுக்கு வருந்துகிறேன். ஏப்பா எங்கேயாவது சமாதி எதுவும் கும்பிட போவியா? எங்க இருக்குது? என்ன என்ன சமாதி அது? 1.25 ஆண்டுகளாக கொஞ்சம் கிரகங்கள் சரியில்லாம 2 பேரும் மனதார தூங்கக்கூட முடியாத வேதனை நடக்கும். தற்கொலை செய்து கொள்வோமாங்கிற ஒரு எண்ணம் உள்ளத்துல தோன்றி மறைகிறது. இதுக்கு வேற யாரும் மாறுபாடு செஞ்சு செய்வன கோளாறு நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு உங்க உள்ளத்துல இருக்கு. யாருமே செய்யல. இது கிரகங்களால் ஆன விஷயம். அதனால மனதை பக்குவப்படுத்தி உங்களை இன்பமா வாழ வச்சா போதும்ல. கால் வந்துட்டுவாங்க. இந்தா, இனிமேல் உன் மனதுல கோபமும் வெறுப்பும் வராது. இன்னையிலிருந்து அதை நிப்பாட்டியாச்சு. வெற்றி உண்டு. இந்தாடா, மன நிறைவோடு வாழ்வார், இன்புற்று இருப்பார், தொழில் வாங்கும், சந்தோஷம். சாப்பிட்டு போங்க. கால் வந்துட்டு வாங்க. நான் பட்டகடன் எத்தனையோ பாரினில் உண்டு. நீதிமன்ற வழக்கு யாருக்குப்பா? வாயா, என்ன வழக்கு நீதிமன்றத்துல அப்படின்னு நினைக்காங்க. பக்கத்துல வா. உன் வீட்டு வாசலுக்கு போனேன், ஒரு நாய் வந்துச்சு. பைரவர் எங்க இருக்கிறார்? உங்க வீட்டுல இருக்காரா? கால் வந்துட்டு வா. மூன்றாண்டு காலங்களாக ஒரு சில மனிதர்களை நம்பி கடன்பட்டு சில பேர்களுக்கு உதவும் பொருட்டாக இன்னொருத்தங்கிட்ட வாங்கி மாட்டி கடைசியில போலீஸ் வழக்கு வந்துருமோங்கிற பயமும் குழப்பமும் நடந்து வாழவா சாகவாங்கிற ஒரு செய்தியோட என்னை இப்ப பார்க்க வந்திருக்கு. கால் வந்துட்டுவாங்க. நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம். உன் கடனை தீர்த்து உன்னை செல்வாக்கா வாழ வச்சா போதும்ல. வேற என்ன வேணும்? ஒரு பிள்ளையினுடைய படிப்புல வெற்றி கிடைக்கும், இன்னொரு பிள்ளைக்கு கொஞ்சம் அறிவு மந்தம், புரியுதா? ஆனா அதை டெக்னிக்கலான தொழிற்கல்வி சம்பந்தமான படிப்பை உருவாக்கி நான் வெற்றியாக்கி தரேன். அதுல நீ எந்த கவலையும் பட வேண்டாம். இந்தா வெற்றி மாலை கொடுப்பா. கூப்பிடுங்க ஐயாவை. அங்க உள்ள வேலையும் உனக்கு கிடைக்கும், நிறைந்த கோடி அதிர்ஷ்டமும் கிடைக்கும். ஜெயிச்சு வா, சந்தோஷமா இருமா. வெற்றி. சாப்பிட்டு போங்கப்பா. மாலையை பத்தி விளக்கம் சொல்லி கொடுறா பாப்பா. நீதிமன்றத்து வழக்கு. அடுத்து பொம்பளை பிள்ளை மனசை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? என்னப்பா உன் பொம்பளை பிள்ளைக்கு என்னாச்சு?
யாருமா ஊடால சத்தம் போட்டுட்டே இருக்குது? இன்னொரு தடவை கால் வந்துட்டாப்பா. ராஜாங்கம் அருமையான பாட்டு. என் ராஜாங்கம். எப்ப அரசை எதிர்த்து கேஸ் போட்டிருக்கியா இல்ல கவர்மெண்ட் உனக்கு கேஸ் போட்டிருக்காடா? நீதிமன்றத்துல சரி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல கால் வந்துட்டு வா. பக்கத்துல வா, கண்ணை மூடு, மனசு அலைப்பாயுது. ஒருநிலைப்படி என்னைய மட்டும் தானே. இந்தா இந்த பெருவரில் பிடி பார்ப்போம். சிக்குன்னு பிடியா, கண்ணை முடிக்கா. மூன்று முறை உன்னுடைய வழக்கு தள்ளுபடி ஆயிருக்குடா. சரியா? இப்ப வரக்கூடியதுல உனக்கு விசாரணை செய்து வெற்றியை வாங்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. வாப்பா, பக்கத்துல வா. வேற இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. என்னப்பா வேணும்? இந்தா வருமானத்தை தரேன். வாயை கொஞ்சம் அடக்கிக்கா, ஜெயிச்சிருவ போ. புரியுதா புரியலையா? பேச்சு ஓவருடா. தொழிலை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாடா தம்பி, என்னடா தொழில்? கால் வந்துட்டு வாங்க. மரம் வியாபாரமா? எந்த ஊரு? தமிழ ரொக்கம் இல்லையா? தமிழ ரொக்கம் இல்லை. இன்னொரு தரம் அங்க கொண்டு உட்கார சொல்லு. நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன். அண்ணாச்சி வாங்க உட்காருங்க. மனைவி மக்கள்லாம் எங்க இருக்காங்க? அந்த அந்த அதான் பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்டேன். அந்த பிள்ளைய திருப்பி கொண்டு வரணுமாங்க? கொண்டு வந்தா போதுமா? வேற என்ன வேணும்? கால் வந்துட்டாங்க. நீ இன்றி நான் இல்லை. முடியும், வா. எப்ப அந்த மருமகளை நீ கூப்பிடுறதுக்கு யாராவது போனீங்களா? நான் சொன்னா நீ வருத்தப்படுவியா? எப்படியா வர வச்சுதான் ஆகணுமா? அவங்களுடைய மனத்தெல்லாம் உங்க பக்கத்துல இல்ல. இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சா போதும்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப வற்புறுத்தலா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு சொல்றாங்க. என்ன பண்றது? இந்த பேத்தி மேல வச்ச பாசம் உன் நெஞ்சப்பம் பிளக்கு. கண்ணை மூடு, நான் வர வைக்கிறேன். இந்த அப்பா 28 நாளையில அங்கிருந்து நல்ல செய்தி வரும். சந்தோஷமா என்னை வந்து பார்ப்பாய். ஆமா, அதான் வியாபாரத்தை பத்தி சொன்னேன். இந்த பணத்தை கொண்டு அங்க வை, வெற்றியாகி தரேன். பௌர்ணமிக்கு வந்து சேர். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தஞ்சாவூர் சீமையில தஞ்சாவூர் மதுரை அடுத்து அடுத்து ஒரே ஊருக்கு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. என்ன, தன்னுடைய தாயின் நலத்தை பற்றி வருத்தம் அடைந்து வந்தது யார்? அம்மாவை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? கால் வந்துட்டு உட்கார். என்ன வேணும் உனக்கு? உங்க அம்மாவுக்கு வயசு எத்தனை? உடல்நிலை சரியில்லாம இருக்காள, நான் அவளை பத்தி கேட்க வேண்டாம். பக்கத்துல வாடா, கண்ணமுடுறா. சங்குநாதம் கேட்கு, சங்கு ஊதுற சத்தம் கேட்க. பக்கத்துல எதுவும் கோயில் இருக்கா? காலையில காலை சங்கு ஊதுவாங்களா? பொம்னு கேக்கு. கால் வந்துட்டு வா. நமஸ்காரம், நல்லா இருக்கேடா. உட்காருவா. உன்னுடைய குடும்பத்துக்குள்ள ஓடி பார்த்தேன். அங்க இருந்து ஒரு தாய் பேச்சியம்மான்னு ஒரு தெய்வம் வருது. அது உங்க குடும்பத்துக்கு வகையான தெய்வம். காமாட்சின்னு ஒரு அம்மா வாரா. வீரனார்னு ஒரு தெய்வம் வருது.
இப்படியெல்லாம் பற்பல தெய்வங்கள் இருக்கக்கூடிய குடும்பத்துல பிறந்த நீ 3.25 ஆண்டுகளாக தீராத கடனால துன்பப்பட்டு மனவேதனை அடைந்து இந்த உலகத்துல இதை மீண்டுற முடியுமா முடியாதாங்கிற ஒரு குழப்பம் உன் உள்ளத்துல ஓடுது இல்லையா? இந்த கடனை தீர்த்து வாழ வச்சுட்டு இருந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அந்த தொழில் தை மாதத்திலிருந்து தொடங்கிக்கா. நான் தரக்கூடிய பணத்தை பேணி வச்சுக்கா. இந்தா ஜெயிச்சிரும் போ. வயிறார சாப்பிட்டு போடா. போ. கருப்பசாமி தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது. என்னப்பா பிள்ளைக்கு இப்போ? பையனா? கால் வந்துட்டு வா. து, து, து. புன்னை நல்லூர் மாரியம்மா புகழை காக்க வேணும் அம்மா. மாரியம்மா வராளா? எங்கடா இருக்க? உங்க சொந்தமா? அவளை விரும்பமா கும்பிடுறேன். அதான் வீட்டுக்குள்ள வாராள, அதான் கேட்டேன். கால் வந்துட்டு வா. கலி தீர்த்த ஐயனார்னு ஒருத்தர் வரார். என்னன்னு கேட்போமா? ஐயனார் வரார. சரி. இங்க இருந்து உன் வீட்டு கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என்ன கருப்பசாமி? அப்படியா? ஆ ஆ ஆ இவனுக்கு அது ஞாபகம் இருக்குமா? தெரியுமா? கேட்டு பார்க்கவா? 32 ஆண்டுகளுக்கு முன்னால தண்ணீர் கரை ஓரத்தில் உனக்கு முன்னோர் காலத்துல ஒரு சொத்து இருந்ததாக கணக்கு இருக்கு. அந்த இடத்த பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? ஏன் பூர்வீக கணக்கு நமக்கு தேவையில்லையே. அப்படியா? இப்போ உன்னுடைய பிள்ளையினுடைய மனோநிலைகளை பார்த்தேன். கொஞ்சம் மனதுக்கு சம்மதப்படாத உள்ளத்தோட அவ வாழ்ந்துகிட்டு இருக்கா. அதனால எங்க சொல்ல மீறி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அமைஞ்சிருமோ என்ற ஒரு பயமும், கிரகங்களா அல்லது உள்ளமாற உள்ள கோளாறா அல்லது பிரத்தியாரால ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்குமா அப்படிங்கிற சந்தேக உணர்வும் உன் உள்ளத்துல இருக்கு. உண்மைதானே? கால் வந்துட்டு வா. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு. அந்த பிள்ளையினுடைய மனதை பக்குவப்படுத்தி வரக்கூடிய மாசி சிவராத்திரிக்கு பின்பு நல்வாழ்வை அமைச்சு தாரேன். பக்குவமாக்கி தந்தா போகுங்களா? வேற என்ன வேணும்? அந்த உடல்நிலைக்கு வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு இங்க கூட்டு வா. ஜெயிச்சு தாரேன். ஆயுள் கண்டமில்லாம ஆக்கி வெற்றியாக்கி தாரேன். சாப்பிட்டு போ. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு முன்னை முழு முது. விநாயகர் கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்கு? வாங்க, கால் வந்துட்டு வரலாம். குத்து விளக்கெரிய போல மஞ்சள் காதிருக்க வாராதிருப்பாரோ. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வாப்பா. என்ன குத்து விளக்கு பத்தி பேசுற? என்ன விஷயம்? அப்படியா? வீட்டுல குத்து விளக்கெல்லாம் ஏற்றுதீங்களா? விளக்கெல்லாம் ஒழுங்கா எரியுதா? ஒரு விளக்கு சேதப்பட்டு கிடக்குன்னு சொல்லுதே, அது எந்த விளக்கு? ஒரு விளக்கு சேதப்பட்டு இருக்கிறது, விளக்கு சீரில்லை என்பது கேள்வி. எரியுது. இன்னொரு தர கால் வந்துட்டு வா. யார் வரா? படையல் விளக்கு. கேட்டு பார்ப்போம். முன்னோர்களை வச்சு கும்பிடுறீங்களா? கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, முறையாக கும்பிடுறீங்க. சரி, வேற என்ன வேணும் உங்களுக்கு இப்போ? கொஞ்சம் பக்கத்துல வாங்க. ஆமா, ஒரு பக்கத்து தோல் எலும்பு நரம்பெல்லாம் வலி எடுத்துச்சா? அதெல்லாம் சரியாயிடுதா? அதுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கலையா? சரி, கண்ணை முடிக்காங்க பார்ப்போம். ஏய், சாட்டையை வச்சுட்டு ஒரு சாமி வராரு. என்ன வரப்பா? சாட்டையோட வரார. சக் புக் சக். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வா. இந்த கடன் 6 மாத காலம் அவகாசம். 6 மாத காலத்துல உனக்கு கடனை தீர்க்கக்கூடிய நல்ல வழியை பண்ணித்தாரேன். ஒண்ணு, ஒரு விவசாயம் மண் சம்பந்தமாக ஒரு சில மன வருத்தம் இருக்கு.
அதையும் தீர்த்து தெளிவு பண்ணி தாரேன். இதற்கிடையில அப்பப்போ வாயு வந்து பிடிக்கிறது மாதிரி நெஞ்சுக்குள்ள ஒரு வலியும், கேஸ் தொண்டையை அடைக்கிறது மாதிரி விஷயமும் நடக்கு. இது வேற எதுவும் பிரச்சனையா? என்னன்னு தெரியலையேங்கிற ஒரு பயம். வீட்ல சொல்லிட்டா பயப்படுவாங்கன்னு நெனச்சு நீ சொல்லாம இருக்கிறியா? உண்மைதானே? கால் வந்துட்டு வா. தப்பு இல்லையாடா? சொல்லணும்ல. கருமசாமிக்கு வா. பக்கத்துல வாப்பா. இந்தா உன் கடனை தீர்த்து தாரேன். என்னைய வச்சு கும்பிடு. எல்லாம் வெற்றி ஆயிருவ. போய் போட்டோ வாங்கிட்டு வா போ. கருமசாமிக்கு தஞ்சா